நாம் இன்று நினைவாற்றல் நிரந்தரமா, அந்த நினைவாற்றலை பற்றி அறிந்து கொள்வோம். குவியும் இடத்தைத்தான் அறிவாளர்களும் வேதாந்திகளும் சுப்ரீம் பவர், இறைவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியின் மனம் என்பது தூய்மையானது, நிலையானது, பல்வேறு எண்ணங்களை பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய ஆசான் டாக்டர் நடராஜன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்று நினைவாற்றல் நிரந்தரமா, அந்த நினைவாற்றலை பற்றி அறிந்து கொள்வோம். அந்த நினைவாற்றல் பற்றி பேசுகிற சமயத்தில் நான் என்னுடைய புக்கில் எழுதியிருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அந்த உயிரே சாய்ராம்னு ஒன்று எழுதியிருக்கேன். அதை நான் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நினைவாற்றல் நிரந்தரமாக்கு நான் பார்க்குறேன். அந்த சொற்றொடர் உயிரே சாய்ராம் சொன்ன சமயத்தில், அன்பின் ஆதாரமே சாய்ராம், ஆனந்தத்தின் இருப்பிடமே சாய்ராம், இசையில் ஈசனே சாய்ராம், ஈதலை காண்பித்தவரே சாய்ராம், உலகை ஆள்பவரே சாய்ராம், ஊக்கத்தின் ஊற்றே சாய்ராம், எண்ணங்களின் இருப்பிடமே சாய்ராம், ஏக்கத்தை போக்குபவரே சாய்ராம், ஐயப்பாடு தீர்ப்பவரே சாய்ராம், ஒலியும் ஒளியுமே சாய்ராம், ஓங்கார ஸ்வரூபமே சாய்ராம், ஔடதத்தின் ஆதாரமே சாய்ராம், அகுதே அறிவு சாய்ராம். இந்த சாய்ராமை வச்சு நம்ம பேசுகிற சமயத்தில் நம்ம இந்த புதிய கருத்துக்களை இதோட சேர்த்து சொல்லுவதில் நமக்கு ரொம்ப எனக்கு விருப்பமாக இருக்குது. அன்பே சிவம் என்ற காலத்தில் சிவனே தன்னிலை உணர்தல், ஆணவமே அழிவு, அழிவுதான் இயற்கை, இல்லறமே நல்லறம், நல்லறமே நம்பிக்கை, ஈதலுடன் வாழ்க, வாழ்வே வளம், உண்பதில் எளிமை, எளிமையே ஏற்றம், ஊக்கமே உயர்வு, உயர்வே உண்மை, எண்ணிய பின் செய்க, செய்த பின் வருந்தாதே, ஏக்கத்துடன் வாழாதே, வாழ்தலில் வன்மம் தவிர், ஐயப்பாடு தவிர், தவிர் குடி புகையிலை, ஒழுக்கமாக வாழ்வீர், வாழ்ந்தால் வியாதி வராது, ஓங்காரத்தை அறிவீர், அறிவதே ஆனந்தம், ஔடதம் தவிர்ப்பீர், தவிர்ப்பீர் மன அழுத்தம், அகுதே அறிவு, அறிவே பேரானந்தம் என்ற சொற்றொடருடன் நாம் இனிமேல் இந்த நினைவாற்றலை பற்றி சிறிது பேசுவோம். இந்த நினைவாற்றல் நமக்கு நிரந்தரமா என்று எண்ணி பார்த்தால் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன். இது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் வேதம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், உன்னை அறிந்து கொள். இது நம் நாட்டின் மேதைகள் உள்பட பல வெளிநாட்டவரும் ஏற்றுக்கொண்ட உயர்ந்த தத்துவம். இந்த கிரீஸ் நாட்டில் டெல்பி நகரில் அப்போலோ என்று சொல்ல காணப்படும் இசை தெய்வத்து கோயிலின் நுழைவாயிலில் இந்த வாசகம் செதுக்கப்பட்டுள்ளதே இதற்கு சான்று. முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், சிந்தனையில் சிற்பம் செதுக்கி சொல்லில் இனிமை சேர்த்து செவ்வனே செயலாற்றலாம் என்பதில் கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. இப்படிப்பட்ட இந்த தமிழ் நம்மிடையே விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைக்கிறோம். எண்ணங்களின் முடிவில் தன்னிலை உணர்தல், தன்னிலை உணர்ந்தால் எண்ணங்கள் இல்லை. கடவுளை தேடினேன், தன்னிலை உணர்ந்தேன், தன்னிலை உணர்ந்தவுடன் கடவுளானேன். இந்த பகுதியை பற்றி நம்ம நினைக்கிற சமயத்தில் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து நினைக்கணும். பிரெஞ்சு தத்துவ மேதை அவர்கள் ரீனே கார்த்தே என்றவர்கள் எண்ணங்களின் மூலமே தன்னிலை உணர்கிறேன் என்ற பொருளில் ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று சொன்னார். ஆனால் நம் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தன்னிலை உணர்தலே எண்ணுகிறேன் என்ற பொருள்பட ஐ ஆம் தேர்ஃபோர் ஐ ஆம் ஏபிள் டு திங்க். இதை பற்றி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். அது நமக்கு நன்றாக இருக்கிறது. ஆகவே விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் மனநிலை பொறுத்து ஒரு மனிதனின் வாழ்வில் 5 நிலைகளை வரையறுக்கின்றன. அதில் முதல் நிலை என்னை பொறுத்த வரைக்கும்
ஷிப்தம் என்று சிதறி ஓடும் மனநிலை. இது நம்ம பிறந்ததுலேருந்து 10 வருடங்கள் இது நம்மக்கிட்ட இருக்கு. இந்த முதல் நிலை 0-10 வயது குழந்தையின் மனநிலையாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் பல தோன்றினாலும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாமல் சிதறி விடுகிறது. இதுக்கு அடுத்தாற்போல் வருகிற முத்தம் என்ற மூடமான நிலை. இந்த நிலை 10 20 வயது உள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த மனநிலையில் அடங்கும். ஒன்றும் தோன்றாமல் விழிப்பதும், எதையும் எளிதில் மறந்து விடுவதும், மாறுதல்களுக்கு உட்படுவதும் இவர்களுடைய இயல்பாக நாம் பார்க்கிறோம். விஷிப்தம் என்ற குழப்பு மனநிலை என்பது 3வது. அதில் நம்முடைய வயது 20-40 ஆகும். வயது உட்பட்டவர்களுடைய நிலை இந்த எளிதில் மயங்குவதும், எது வேண்டும் எது வேண்டாம் என்ற இனம் பிரித்து காண முடியாமல் திண்டாடுவதும் இந்த நிலையில்தான். இந்த வயதில் காதல், வேண்டா திருமணம், சரியான கல்வியை தேர்ந்தெடுக்க இயலாமை, அலைபாயும் மனத்தோடு தேர்ச்சி பெற முடியாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இந்த நேரத்தில் எஸ்பெஷலி 20-40 வயசில் வந்து முடியுது. இதுக்கு அடுத்தது ஏகாரம் என்ற ஒருநிலைப்பட்ட மனநிலை. 40-60 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த நிலை ஒரு நிலைப்பட்ட மனநிலை. இதை அடைவது உருப்படுதல் என்ற பொருள்படுதல், ஒன்றுபடுதல் என்கின்றனர். ஒன்றில் மட்டும் நிலைப்பட்டு விட்ட மனநிலை. இது வேண்டும், இது இல்லாமல் என்னால் முடியாது என்ற உறுதிப்பட்ட மனநிலையில் இதுதான் வளர்ந்த மனித மனநிலை, முற்றிலும் மனநிலை. இதற்கு அடுத்தபடியாக வருவது 5வதாக நிருத்தம் என்கின்ற ஒடுக்கப்பட்ட மனநிலை. எதிலும் மனம் ஒருமைப்பட்டு ஒட்டி கொண்டு விட்டதோ அதை தவிர மற்றதை தியாகம் செய்ய துணிந்த நிலை. துறந்ததோடு மட்டுமின்றி அவர்களை பற்றி சிறிதும் எண்ணமின்றி இருக்கும் இந்த நிலையில் நிருத்தம் என்ற சமாதி நிலை கிடைக்கிறது. இவ்வாறு மனநிலை ஒடுக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டு அறிவுத்திறன் வீழ்ச்சி அடையும் பொழுதும், நான் என்கின்ற எண்ணத்தை விட்டு வெளிவரும் பொழுதும் குவியும் இடத்தைத்தான் அறிவாளர்களும் வேதாந்திகளும் சுப்ரீம் பவர், இறைவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி என்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றனர். இப்படிப்பட்ட மொத்தத்தில் மனம் ஒரு வெள்ளை ஸ்கிரீன் போன்ற திரை போன்றது. அதில் தோன்றும் காட்சிகளை போன்றுதான் நம் எண்ணங்கள். பல்வேறு காட்சிகள் தோன்றினாலும் திரையில் எந்தவித மாறுதலும் ஏற்பட போவதில்லை. அதேபோல் மனம் என்பது தூய்மையானது, நிலையானது. பல்வேறு எண்ணங்களை தாங்கி நிற்கும் இம்மனம் இருக்கும் இடம்தான் மூளை. இந்த மருத்துவரின் பார்வையில் இந்த மூளையை அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாமா? பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.